ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா? என்ன வீடியோனா பர்த்டே கேக் கட்டிங். நிறையா இருக்குல்ல, கீதியன் தான். ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்களா, ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. காலையில் சமையல் பண்ணதோடு காமிச்சது தான். சரி மத்தியானம் வீடியோ போடுறேன்னு, அதுவும் எடுக்க முடியல. செம்ம டயர்டு. மத்தியானம் என்னென்னா சிக்கன் 65, தயிர் பச்சடி, கேசரி, அப்புறம் வந்து குலோப் ஜாம், அப்புறம் வந்து பிரியாணி, இவ்வளவும் பண்ணிவிட்டு செம்ம டயர்டு. கொஞ்ச நேரம் படுத்தேன். மறுபடியும் நைட்டு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணிட்டு. சாரி காய்ஸ், இந்த ரெண்டு வீடியோ நான் மத்தியானம் சாப்பாடு நைட்டு தான் போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாகிட்டு. ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டாங்க. இதுவே கிட்டத்தட்ட கேக் வெட்டுறதுக்கே 11:45 தாண்டிட்டு. அந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வச்சுக்கொள்ள, அது வந்து அவனோட அத்தை, அதாவது என் ஃப்ரெண்டோட பொண்ணு, குட்டி பொண்ணு வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அதை கண்டிப்பாக வைக்கணுன்னாங்க. அதனால் வச்சுட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாவம் எல்லோரும் செம்ம டயர்டு, செம்ம தூக்கத்துலேயே எழுப்பிட்டு வந்திருக்கு. அத்தை மாமா எல்லோருமே தூங்கிட்டாங்க. தூங்கினவங்கள தான் எழுப்பணும். எழுப்பி கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு தங்கச்சி கொடுக்குறான், அதாவது குட்டி தம்பி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது பெரிய தம்பி. அப்புறம் செம்ம தூக்கம். கொஞ்ச நேரம் இருந்தால் அதுக்கப்புறம் முடியும்னு தூங்க போயிட்டான். இவங்க என்னோட மாமா, கீர்த்தினோட தாத்தா. இவங்க என்னோட அத்தை, கீர்த்திகனோட பாட்டி. ஃபஸ்ட்டு நான் தான் விட்டு 2 வாரம் போட்டி போட்டுட்டு கிடக்காங்க. நானும் நம்மளுக்கு எப்படா ஒரு பீஸ் தருவான், அந்த தூக்கத்துலேயும் எனக்கு கேக்கு சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. நல்லா தருவான். வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுத்து போய் லாஸ்ட்டில் நம்ம வாங்கிக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். இவங்க என்னோட நாத்தனார், கீர்த்திகனோட அத்தை. இவங்க என்னோட கொழுந்தனார், கீர்த்தினோட சித்தப்பா. இவங்க என் கொழுந்தனாரோட ஒய்ஃபு, என் தங்கச்சி, கீர்த்தினோட சித்தி. எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இனிமேல் என்னோட டேன். நானே கிட்ட வந்து வாங்கிட்டேன் கேக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு பையன் எனக்கு ஒரு உம்மா கொடுத்தான். என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட், அதான் அந்த கேமராமேன், அவரால் தான் லேட் ஆச்சு. என்ன பண்ணனே தெரில. அவங்க பார்த்தா ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. பாவம் எல்லாம் தூங்கி டயர்டில் உட்காந்து பாருங்கள். சாயங்காலம் என்ஜாய் பண்ணி ட்ரெஸ் மாற்றி நல்லா ஜாலியாக கிளம்பினாங்க. அந்த பிள்ளையில நல்லா தூங்கினதுக்கப்புறம் வந்து எழுப்பி, அது ஒரு தாத்தா செல்லம் அங்கே பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் தான் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பீஸ் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன். தம்பி வந்து ஒருத்தக்கா எடுத்து கொடுத்தான். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் டயர்டாகிட்டுன்னு படுக்க போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை படுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா உட்காந்துருந்தாங்க. மாமாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பீஸ் கேட்டாங்கன்னு கொடுத்தோம். அப்புறம் டைமும் கிட்டத்தட்ட 11:45 தாண்டோன்னே வேண்டாம் நைட்டு காலையில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டோம். நம்ம காலையில் ஒரு பீஸ் கொடுக்கணும். அடுத்தது எல்லாருமே டயர்டாக தூங்க போயாச்சு. ஒவ்வொருத்தராக தூங்க போயிட்டாங்க. போட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டு வந்து அப்புறமா காலையில் பிரிச்சுக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூங்க போயாச்சு. எல்லாமே படுக்க போயிட்டாங்க. இது குட்டி பாப்பாவோட கிஃப்ட்டு. இது கீர்த்திகனோட ஃப்ரெண்டோட கிஃப்ட்டு. ஸ்னேகனை வச்சு கொடுக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கீர்த்திகனோட பெரிய தம்பியை கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தான். அவன் தூங்க போயிட்டான். அதனால் அதையும் பாப்பா வச்சு கொடுக்க வச்சிட்டோம். ஸோ அதனால் அது பாப்பாவே கொடுத்துட்டா. எல்லோரும் கிஃப்டெல்லாம் கொடுத்து முடித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு டயர்டில் படுக்க போயாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.